ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தமிழ் திரைப்படம் பேர் எலெக்ஷன். இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா விஜயகுமார், அழகிய பெரியவன், தமிழ், ஜார்ஜ் மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து துணை நடிக்கிறவங்க நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் 2016 முன்னாடி நடக்கிற மாதிரியும் 2016 உள்ளாட்சி தேர்தலை பற்றியும் இந்த படம் சொல்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா பையன், அந்த அப்பா வந்து அரசியலில் வந்து ஜார்ஜ் அவர் வந்து அரசியலில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஊரில் வேலூர் மாவட்டத்தில் ஒரு அரசியல் ஏணியாக இருக்கார். எல்லாருக்கும் ஒரு நல்லவராக இருக்க மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல. அவரோட நண்பர் தனிகாச்சலன்றவர் அவரும் வந்து அந்த எலெக்ஷனில் அரசியல் வாழ்க்கையெலாம் ஈடுபடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கும் இவருக்கும் ஒரு பகை ஏற்படுது. ஒரு ஓட்டு இதில் கட்சிக்காக அவர் வந்து பின்தங்கிறதால நடராஜன்றவர் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது, தனிகாச்சலத்துக்கும் ஹீரோட அப்பாவுக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா விஜயகுமார் வந்து ராசுன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து தனிகாச்சலத்து பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்து பிரித்து வச்சுருக்காங்க, கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பொண்ணுக்கு, வேறு ஒருத்தருக்கு. இந்த இதில் வந்து அந்த பொண்ணோட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரிவெஞ்ச் எடுக்கிறான். அந்த உள்ளாட்சி தேர்தலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசுக்கு தோல்வியடையவும் பின்னடையவும் பண்ண வைக்கிறான். அதுக்கெலாம் அவங்க ஃப்ரெண்டு எதுக்கு தெரிவித்தாலும் அவன் வந்து ரொம்ப ஈகராக வந்து இது பண்ணுறான். அப்போ ராசுக்கு பின்னடைவு ஏற்படுது. அப்புறம் அவங்க ஒய்ஃப் நிற்க வைக்கிற மாதிரி சில சதியெல்லாம் பண்ணி வேண்மணியே வந்து பின்தங்க வைக்கிறான். அதிலிருந்து மீண்டு எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறாங்களா இல்லையன்றது தான் படத்தோட கதை. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மீடியமான ஸ்பீடில் போச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா போச்சு. இந்த பேச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலூர் மாவட்டத்தில் பேசுகிற ஸ்லாங் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் எடுத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாரில் வந்து ஃபைட் வர மாதிரி இருக்கும். அது எதுக்குன்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக் அப்படியே போவோம். ஸோ இதில் ஃபைட்டு அந்த சீன்ஸ்லாம் வந்து நல்ல ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு. இந்த செகண்டாக ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிப்பார், அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து கோவிந்த் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. எல்லாமே ரீசனபிளாக இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸும் நல்ல ஒரு அக்செப்டபுளான ஒரு கிளைமேக்ஸ் தான். விஜயகுமார் வந்து ரொம்ப இந்த ஒரு இதுவெல்லாம் நடிக்காமல் அப்படியே ரொம்ப நடிக்கணுமென்ற அந்த மாதிரிலாம் நடிக்காமல் ஒரு கேஷுவலான ஒரு இதை நடிச்சிருக்காரு. ஸோ இதை டைரக்ட் பண்ணி தமிழ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ரீசனபிளாக நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனோட இது வந்து காட்டுறது இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் வைலண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து அந்த இதில் வந்து படத்தோடு பார்க்கும்போது ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தமிழ் டைரக்டர் வந்து இது பண்ணது வந்து ஒரு கரெக்டான ஒரு மீட்டரில் இந்த படம் போச்சுன்னு தான் சொன்னோம். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.